யார் வீட்டு பக்கத்துல ஸ்கூல் இருக்கு? நாகர்கோவில் யாரு வீட்டுக்கு போற ஸ்கூல் உங்க வீட்டு பக்கம் இருக்கா? என்ன ஸ்கூல் அது? ஜோசப் ஸ்கூல். உங்களுக்கு அடுத்த உத்தரவு என்ன? இன்னொரு தடவை கால் பண்ணுறாரு. என்னப்பா வேணும்? கல்யாணத்தை சொன்ன மாதிரி நிர்ணயிச்சாச்சு. ஆமா, அதுக்கு முன்னார சில வியாபாரங்களை ஜெயிச்சு கொஞ்சம் பணத்தை கையில கொடுக்கணும். கண்ண முடிக்கலாம். நான் சொன்னா வருத்தப்படக்கூடாது. உங்க அப்பா நினைச்சா உன் சகோதரியை ரிலீவ் பண்ணிடலாம். இப்பவும் நான் கொஞ்சம் ஏற்பாடு செஞ்சு அந்த பொம்பளை பிள்ளைய நல்லா ஆக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்போ தேவை அங்க பணம் தான், நகை நட்டு தான். அங்க இருக்கவங்களுடைய மனநிலைகள் அதனால பாதிக்கப்பட்டு நம்ம மனதை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட ஒன்று பேசுறதும் அங்க ஒன்று பேசுறதுமா பேசுறாங்க. புரியுதா? இவங்களை ஓரளவு நான் சரி பண்ணி வெற்றியாக்கி தந்துடுறேன். உன் கல்யாணத்துக்கு மங்களகரமா நான் வர வச்சு தந்துடுறேன். வேற என்ன வேணும்? யார்? உங்க மாமனார். அதை பத்தி பேசுறதுக்கு இங்க உத்தரவு இல்லை. உனக்கு கோடி பணம் கிடைக்கும். உன் சகோதரியில அத்தனை பேரும் நல்லா வாழ்வீங்க. இந்தாங்க, இந்த கனியை வீட்டில் கொண்டு வீட்டை சுற்றி வெளியே தூக்கி போடணும். இதை வீட்டில் வச்சு என்னையை நினைச்சு கும்பிடணும். நினைச்சதெல்லாம் நடக்கும், புண்ணியம் கிடைக்கும். சந்தோஷமா கால் வந்துட்டாப்பா. கர்மசாமிக்கு வெள்ள சாப்பிட்டு போங்க. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். என்னென்ன வேணும்? கால் வந்துட்டு வாங்க. உன் பிள்ளைக்கு நான் சம்மதத்தை பேசினேன். ஓன்ல சரின்னு சொல்லிட்டு ரோட்ல போறவன் சொல்ல கேட்டுக்கிட்டு வரமாட்டோம்காங்க. புரியுதா நான் சொல்றது? அப்படி சொல்லதுக்கு என்ன காரணம்? அது குடும்பம் சரி கிடையாது, சம்மதம் மட்டும் நீங்க வேணா மாட்டிக்கிடாதீங்க அப்படிங்கிற வார்த்தைகளை சில பேர்கள் தேவையில்லாம சொல்லி வரக்கூடிய வரன்களை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? உன் பிள்ளைக்கு நல்ல யோகம் வரக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஸ்கூலெல்லாம் தாண்டி வலதுபுறம் போனோட சொல்லமாடசாமி வராரா? இருக்காரா? தென்னை மரமா தெரியுத? இருக்கா? கால் வரலாம், வா. மலையே சரிந்து விழுந்தாலும் கருப்பசாமி உன் தலையில் விழாம காப்பாத்துறேன். பிள்ளைக்கு கல்யாணத்தை இந்த ஆண்டுல வெற்றிகரமா நடத்தி தரேன். உன் தொழிலையும் நல்லாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? ஜெயிச்சாச்சு. பத்திரிகை கருப்பசாமி கொண்டு வா. புண்ணியத்தை அடைவாய் மகனே, வாழ்வு. கடன் பட்டு வந்தது யார்? வாமா, கால் வந்துட்டு வா. அமாவாசைக்கு வந்துருங்க தம்பி. வரக்கூடிய அமாவாசைக்கு வந்துருங்க. அவரை பார்த்து போங்க நீங்க. கால் வந்துட்டு வா. ஐயா, என் அத்தா, என் பாட்டி. ஏக்கா நல்லா இருக்கீங்களா? முன்னோர்கள் இறந்தோர்களை கும்பிடக்கூடிய குணம் உங்கள் குடும்பத்தில் உண்டுமா? மூளைக்கு வச்சு கும்பிடுவீர்களோ? யார் அது? அப்படியா? கால் வந்துட்டாங்க. என் அத்தா, என் அக்கா, என் அப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டு சுற்றுச்சுவர்களை ஒழுங்கா அளந்தாங்களா?
உங்களுக்கு பாத்தியப்பட்ட இடம் சம்பந்தமான முன்னோர்கள் இடத்துல குழப்பமும் பிரச்சனையும் உண்டு. அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சுதா? அதுல அத்தனையுமே போலித்தனமாக அளந்து போலித்தனமாக பிரச்சனை செய்து உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஆக்கிட்டு போயிட்டாங்க. கால் வந்துட்டாங்க. முருகப்பெருமான் கோயிலுக்கு என்னைக்கு போனோம்மா? என்ன சொல்லிட்டு வந்த முருகன் கிட்ட? உனக்கு வீடு தரும்படி கட்டளை ஆயிடுது. அடுத்த விசாகத்துக்குள்ள உனக்கு வீடும் கிடைக்கும். உன் குங்குமத்துக்கு ஆபத்து இல்லாம நான் காப்பாத்துவேன். உன் கடனையும் தீர்த்து தரேன். 3 முறை என்னைய பார்க்கவா, நீ வெற்றி அடைந்தாய். அது அடுத்த உத்தரவுல கேட்கணும். பௌர்ணமிக்கு வந்து நிலமாலை போட்டு முக்கணிகள் கொடுத்து சரக்கோடு வந்து கேள், எழுதிட்டு போ. கண்ண முடுங்க, கால் வந்து வரலாம். ஈராண்டு காலங்களாக குடும்பம் பிரிந்து சிதைந்து கிடக்கும். அதுக்கு ஒரு பெண் ஒருவள் காரணமாக இருப்பாள். அதுக்கு மாந்திரிகம் சம்பந்தமான சில குறைபாடுகள் நடந்திருக்கும். இவை அனைத்தையும் நீக்கி குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அதை பற்றி இப்ப முடிவு எடுக்க முடியாது. பொறுமை வேண்டும். எடுத்தால் சட்டப்படி அரெஸ்ட் ஆகும். வராமல் காக்கிறேன். போ, கால் வந்துட்டு வாக்கா. சிந்தனை செய்வனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே. வேற என்ன வேணும்? இப்போ கல்யாணம் நடத்தி வைக்கணும். கண்ணை மூடி நிமிர்ந்து உட்கார். என்னையவே பார், மனசுக்குள் பார், கண்ணை திறந்து பார்க்காத. பெருமாள் கோயில் எங்க இருக்கு? பெருமாள் கோயில் எங்க இருக்கு? முருகப்பெருமான் எங்க இருக்காரு? கால் ஒன்று சொல்லலாம். வரணும். வரக்கூடிய கார்த்திகை மாதத்துக்குள்ள திருமணத்தை நிர்ணயித்து வெற்றி பண்ணித்தார எல்லாம் ஜெயிச்சு வரலாம். நான் பணம் தந்துட்டு அடைச்சுக்கா. போ, கால் வந்துட்டுவாமா. ஓம் ஓம் என்னன்னு கேட்கணுமே, அது எப்படி? இல்லையா? நாகர்கோயிலில் எந்த இடம்? வெள்ளிமலை முருகன் எங்க இருக்காரு? பேரு கேளாங்க. 2.5 வருஷமா குடும்பத்துக்குள்ள செய்வனை கோளாறுகள், உடல்நிலை வேதனைகள், பண நஷ்டங்கள், கடன்களாம் பட்டிருப்பீங்களா? உண்மையா? அது மட்டும் இல்லை, உடல்நிலைகளால் பாதிப்பா, அறிவு நரம்பிகளால் பாதிப்பா, அல்லது மானசீக பாதிப்பாங்கிற சந்தேகம் உங்க பிள்ளைக்கு இருக்குமே, இருக்கா? கால் விட்டுவாங்க. வாங்க. சைக்காட்ரிக்ஸ் மாத்திரை வாங்கி பிள்ளைக்கு கொடுத்துருக்கீங்களா? உன் பிள்ளைய நல்லாக்கி தரேன். மருத்துவமும் பார், எதையும் பார். 3 மாத்திரை உன் பிள்ளைக்கு தெளிவு கொடுக்க, வெற்றி உண்டு. நாளை காலையில் என்னை பார்த்துட்டு போங்க, ஆத்திரப்படாம. கர்மசாமிக்கு ஓசூர், கர்மசாமிக்கு ஓசூர், கர்மசாமிக்கு ஓசூர். கால் வந்துட்டா. ஓசூர இடமோ சுகமானது. ஆஹா, என்னப்பா வேணும்?
பொண்ணு பையன் பேர் என்ன பேரு? கண்ணை மூடுங்க. இடமோ சுகமானது ஆஹான்னு பாட்டு பாடின உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏதாவது கால் வந்துட்டு வாங்க. ஒரு பாட்டுக்குள்ள எத்தனை விளக்கம் இந்த உலகத்துல இருக்கு பாருங்க ஐயா. வரலாம். ஒரு கதாநாயகனும் ஒரு கதாநாயகியும் ஒரு வண்டியில வந்துகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு கேட்கும்ல, ஒரு கதாநாயகனும் ஒரு கதாநாயகியும் வண்டியில வந்துகிட்டு இருப்பாங்க. திடீர்னு மழை வந்துடும். அதனால ஒதுக்கலுக்கு ஒரு வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. அந்த வீட்டில் உள்ளவங்க இவங்க ரெண்டையும் புருஷன் முன்னாடி நினைச்சு கதவடைச்சு போட்டுருவாங்க. அப்படி அது கண்டினியூட்டி ஆயிருது. அதே மாதிரி ஒரு சின்ன பழக்கத்துல உன் மகன் ஒரு பொம்பளைகிட்ட பழகினான். இப்ப அவ வீட்டுக்குள்ள அடங்கி கிடக்கான். ஆனா அவ ஏற்கனவே இன்னொருத்தன் பொண்டாட்டி. புரியுதா? கஷ்டப்படாம பிள்ளைய எடுத்து கையில வச்சிருக்கான் பைய. அவனை அங்கிருந்து மீட்டணும். காலில் வந்துட்டுவாங்க. மடி கட்டிக்கார பட்டுக்கூட்ட என்ன எப்படியெல்லாம் நாடகம் நடக்கு இந்த நாட்டில். நம்ம சொன்ன எவன் கேட்க ஐயா. உன் பிள்ளைய மீட்டி தாரப்பா. இந்தா 3:30 மணிக்கு என்னை பார்த்து போப்பா. கர்மசாமிக்கு இந்த அப்படி மீட்டி தாரேன், கவலைப்படாத மகளே. இந்தா ஜெயிச்சுக்கா. நல்லா காலோட குடும்பத்தோட. சாப்பிடணும் கேட்கணும். கடுமணி குடிப்போம். கொண்டாங்க. உங்க 2 பேரையும் நம்பி எதையும் தர முடியாது. இவரும் குடிச்சிருவாரு, அவரும் குடிச்சு. வரலாம்ப்பா, வாங்கப்பா. நீ இருக்கிற வீட்டுக்கும் ரயில் ரோட்டுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்டா? ஒரு 1 கிலோமீட்டர். அவ்வளவுதானே. ரயில் போனா சத்தங்காக்கும் உங்க வீட்டுக்கு. சரிண்ணா? பால் பண்ணை தெரியுது, அது எங்க இருக்கு? மில்க் டைரி பால் பண்ணை பக்கத்துல. சரி, கால் வந்துட்டு வாங்க. எதுக்கு இதுக்கு ஒன்று செய்து உனக்கு? நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதேன், நீங்கிடாத இன்பம் பெருகுதே. என்ன வேணும்ப்பா? கண்ணை முடிக்காப்பா. பல லட்சங்களை தொழில போட்டு மன வருத்தங்களை அடைந்தவன் நீ. இப்பொழுது ஓராண்டு காலங்கள்ல முன்னேறிடலாம் நினைச்சு இப்போ 9 மாதத்துல நஷ்டமும் மனவேதனையும் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு குழப்பமும் மனசுக்குள்ள இருக்கு. உண்மையா இல்லையா மகனே? இந்த தொழில நஷ்டப்படாம உன்னைய காப்பாத்தித்தாரேன். உன் வீட்டுக்குள்ள போன சில எந்திரங்கள் இருக்கு, கும்பிடுவியா? மந்திர எந்திரங்கள் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கியா? சடா அச்சாரங்கள். கால் வந்துட்டு வா. முருகப்பெருமான் வராரு, எங்க இருக்கிறார்? நம்ம வீட்டுல இருந்து வரலாம். கால் வந்துட்டு வா. அணங்கை கண்டு இன்பம் ஆறி போனதே, உடைந்து போன சிலையானதே. வருத்தப்படக்கூடாது. அவளுக்கு தமிழ் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. இன்னொரு பொம்பளையால உனக்கு ஒரு மன இடைஞ்சல் வரக்கூடிய நிலைமை இருக்கு. யார்ட்டையும் பழகிறாத, நஷ்டப்பட்டுருவ. உன் பொண்டாட்டிக்கு தெரியாம நான் சொன்னதை புரிஞ்சுக்கா. காலில் வந்துட்டு வா. நல்லா இருக்கேம்மா? வா. நஷ்டப்படாம காப்பாத்துறேன். சில பேர்கள் உதவி செய்தோம்னு சொல்லி நட்புக்கு வருவாங்க. அத பாசத்துல நீ உன்னை இழந்துருவ. அப்படி வரக்கூடாது. ஏற்கனவே அப்படிப்பட்ட அனுபவம் மிக வேதனையில உண்டு. இன்னொரு புதிய அனுபவத்தை பெறதுக்கு வரக்கூடாது.
நீ வச்சிருக்கிற வண்டி கொஞ்சம் சரியில்லை, அதையும் நீ சரியாக்கணும். 6 மாதத்துல உன் தொழில முன்னேற்றம் தருவேன். புதுமையா இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தருவேன். கால் வந்துட்டு அடிக்கடி பாடுற தாண்டி போறியே, எங்க போற? ஒர்க் ஷாப் போறியா? சரி, கடை முடிக்கா. இந்தா மகனே, லட்சங்கள் பெறுவாய், புண்ணியமும் அடைவாய், வெற்றி உண்டு. என்னை எப்பொழுதும் பின்தொடர்ந்து கொள். உனக்கு ஒரு தாய் தகப்பன் வீடு இங்க இருக்கு. வா, இந்த பையனை பார்க்க வாடாங்க, வா. இவன் வந்து சப் கலெக்டர் ஆகுவான். எப்படி ஆகும்? சப் கலெக்டர். வா. இந்த பிள்ளை மருத்துவ ஆராய்ச்சி சயின்டிஸ்டா ஆகுவான். வாங்க. இவனுக்கு ஒரு ஆபரேஷன் செய்யணும்னு டாக்டர் சொன்னாங்களா? சொல்லுவாங்க. கர்ப்பப்பை சம்பந்தமாக வலி வேதனை வருகிற பொழுது உடனடியாக போய் செக் பண்ணணும். இந்தா ஜெயிச்சுட்டாரே, நல்லா இருப்பேன். வேற என்ன வேணும்? புண்ணியம் அடைவாய். கர்மசாமிக்கு உனக்கு ஓசூரா இல்லையே? நீ இப்ப அங்க இல்லையே, நீ எந்த வெளியூர்ல? அப்படி எனக்கு அந்த பைத்தியமா பிடிச்சிருக்கு. டிங் டிங் போடுற நீ, உட்காரங்க. ஓசூர் கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? எங்க கூப்பிடணும்? சரி சரி, ஓகே ஓகே ஓகே. பொள்ளாச்சி, பொள்ளாச்சி என்னாச்சு? பொள்ளாச்சி தானே. பொள்ளாச்சி யாரெல்லாம் வந்திருக்கிய? பொள்ளாச்சி யாருமா? பொள்ளாச்சி வாமா, கால் வந்துட்டு வா. அப்பா, உன் எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். உங்க வீட்டு தெருவுக்கு போற வழியில ஒரு காளியம்மா இருக்காளா? அதோ கை விரித்து நிக்கிறாளே, அன்றாட நீ தெய்வமேத்தி கும்பிடணும்னு அவளை மனதுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்கியான். என் பிள்ளைக்கு மட்டும் இப்படி ஒரு குறைய கொடுத்துட்டியே தாயி, நான் உனக்கு என்ன செஞ்சேன்? என் பிள்ளையோட வாழ வச்சிடக்கூடாதா? அப்படி கண்ணீர் விடுவியாமல. கால் வந்துட்டு வா. பாத்தியா, நான் பார்த்தோம்னா அதுல அதிசயம் இருக்கும். இருக்குமா இருக்கா? நீங்க எல்லாம் சும்மா தான் பாப்பிய, நான் அப்படி இல்லை. கருப்பசாமி எங்க இருக்காருமா? இந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்? படிக்க வச்சு தாரேன். வயசு எத்தனைப்போ? 18வது வயசுல இந்த பையன் என்னுடைய 18ஆம் படி நான் கருப்பசாமி அறதார பேசுவான். இந்த படிச்சு மார்க் எடுப்பான், அரசாங்க உத்தியோகத்துக்கு போவான், வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு சின்னமனூர், தேனி மாவட்டம் சின்னமனூர். சாப்பிட்டு போங்க. எங்க போறீங்க? வாங்க. தேனியா? வாங்க. யாரு? சித்தப்பா சும்மா இருக்கிய? சித்தப்பா வரலாம். சொன்ன மாதிரி எனக்கு அருமையான அருவாள் அடிச்சு கொண்டு தந்தீங்க. இனி உன்னுடைய பகைமை அகலும், உன் வீட்டுக்கு கூடிய மன துயரங்கள் தீரும். வேற என்ன வேணும்பா? இப்ப உடனே உனக்கு வெற்றி மாலை கொடுக்கும்படி உத்தரவு. வெற்றி மாலை கொடுப்பா. தொழிலுக்கு இப்போதைக்கு தடங்கல்களோ செய்வனைகளோ இல்லை அம்மா. இது கிரகப்படி நீங்க கொஞ்சம் பண நஷ்டப்படணுங்கிற ஒரு நிலைமை. அதனால வீணாக எதையும் கற்பனை பண்ணி நமக்கு ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு குழப்பத்தை உன் உள்ளத்துல வைக்க வேண்டாம். அந்த கிரக நிலைகள் மாறக்கூடிய சூழ்நிலையும் அவைகளை நமக்கு வசப்படுத்துகிற சக்தியும் நான் தாரேன். உங்களுக்கு பணம் நிறைய கிடைக்கும், தொழில் வளமாகும். கர்மசாமிக்கு சக்தி உண்டு. எல்லா செல்வமும் அனைத்து ஆதி
ஆசியும் ஆனந்தமும் பெற்று புண்ணியமாக இருப்பீர்கள். நான் அள்ளி கொடுத்த காசு கோடியாக மலரும், புண்ணியம் கிடைக்கும். உள்ள ஒரு பூ போட்டிருக்கேன். நீ பெற்ற பிள்ளைக்கு நல்ல புனிதமான வாழ்வு சேர்ந்தாச்சு. அருமையான கர்மசாமிக்கு வரலாம். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இன்பமயமாக்குன்னு கேட்டு வந்தவங்க கால் வச்சாங்க. யாரம்மா நீங்க? கூப்பிடுறேன். ஜெய் பத்ரகாள். வரலாம். நான் சொன்ன உத்தரவின்படி உன் பிள்ளைக்கு வாழ்க்கை நல்லா அமைஞ்சாச்சு. கருப்பசாமி, எல்லாருக்கும் கல்யாணம் முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க, கல்யாணம் முடிஞ்சிடும். கல்யாணம் முடிச்சு இத்தனாவது மாதத்துல குழந்தை பிறக்கும்னு சொல்லுவீங்க, அந்த குழந்தையும் பிறந்திருக்கு நிறைய பேருக்கு. என் பிள்ளைக்கு கல்யாணம் மதிப்பா நடக்கும்னு சொன்னீங்க, மரியாதையா நடக்கும்னு சொன்னீங்க, நடந்துச்சு. ஆனா குழந்தை இத்தனை வயசுல கிடைக்கும்னு நீங்க சொல்லலையே. அதுல ஏதோ ஒரு ட்ரிக்கு வச்சுட்டீங்களே, அதுல என்ன குறை நடந்திருக்குன்னு எனக்கு தெரியணும் என்பது உன் ஆத்மதாகம். உண்மையா இல்லையா? காலம் சொல்லலாம். பாத்தியாடா, பாத்தியா, ஒரு வார்த்தை சொல்லலைங்கிறதுக்கு இவ்வளவு வருத்தமாயா? 3 முறை காலில் விடணும், அப்பதான் ஒரு முழுமையான வெற்றி கிடைக்கும். வரலாம். மருமகளுடைய மனதை பார்த்தேன், முருகா என்று ஒலிக்கி உள்ளத்துக்குள்ள. உன் வீட்டுக்குள்ள நான் தான் குடியிருக்கேன். ஐப்பசி மாதத்துக்குள்ள குழந்தை ஜனனமாக கூடிய சக்தியை 2 பேருக்கும் கொடுக்கிறேன். ஆம்பளை பையன் பிறப்பான். யாரு என்ன பேர் வச்சாலும் நீ கருப்பசாமின்னு கூப்பிடுறான். அந்த பாக்கியத்தை உனக்கு தந்திருக்கேன். இந்தா, வெற்றி உண்டு, மங்களமாக இனி வாழ்வார்கள். 2 பேரும் இணைவார்கள், ஜெயிக்கலாம். கருப்பசாமிக்கு தேனி பக்கத்துல தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? ஒரு கேள்வி கேட்போம். அந்த பேட்டை நம்ம தம்பியாப்பில தான், கேட்டு பார்ப்போம். பசுமாடு இருக்கா? எதுவும் ஒரு பசுமாடு வாங்க முடியுமா? என்ன யோசிக்க? வாங்கி கோயிலில் கொடுத்துடலாமா? சரி, சந்தோஷம். கால் வந்துடலாம். என்ன திடீர்னு இவனுக்கு மட்டும் இப்படி ஒரு வாக்கு? அது என்னன்னு தெரியணும்ல. வேற என்னப்பா வேணும் உனக்கு? என்ன தொழில் பார்க்குற? கண்ண முடிக்காடா? உன் பின்னால காளியம்மா வராள, எங்கடா இருக்கா? நான் கருப்பசாமி வலதுபுறத்தில் நிற்கிறேனே, உண்மையாடா? கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அந்த பசுவை கருப்பசாமி இந்த கோயிலுக்கே கொண்டு வா. வெற்றி உண்டு, புண்ணியம் அடைவாய். போ. கருப்பசாமிக்கு கல்யாணம் பத்திய கேட்டு வந்தது யாரு? யாருக்கு கல்யாணம்? இல்ல குண்டு குண்டு இருக்க, உனக்கு எந்த பேர்ல பெண்ணு தருவான்? சரி, காலில் வந்துட்டு வாடா. அதுக்கு தக்கன ஒரு குண்டு பொண்ணவே கொண்டு வரேன். உட்கார். என்னவா? ஒரு ஜாடி ஒரு மூடி, அவ்வளவுதானே? ஏ தம்பி, ஏனே பொய் எத்தனை சொல்லுவ ஒரு நாளைக்கு? அம்மாட்ட என்ன சொன்னா நம்புவான், அப்பங்கிட்ட என்ன சொன்னா நம்புவான், யாரு என்ன சொன்னா நம்புவான். செவிக்கு அடிச்சு பேசுறது பழக்கமா வச்சிருக்கிய, அதெல்லாம் மறந்துடுடா. சரி, என்ன வேணும் உனக்கு? கல்யாணம் முடிச்சிட்டியா? பக்கத்துல வா. உன்னைய எங்க பாதைக்கு இழுத்து கொண்டு வருவது கஷ்டம்டா. அதுதான் நான் இழுத்து பார்த்தேன். பிடிவாத குணத்தை மனத்துல வச்சுட்டு போன ஆஃப் பண்ணுப்பா. பாத்தியா? டிங் பிங் இன்னொரு தடவை கால் வந்துப்பா. இன்னொரு தடவை கூப்பிடுவோம். அது இப்போ கேன்னு கூப்பிடுவோம். ஏக்கா, உங்களுக்கு எந்த ஊரு? அது எங்க இருக்கு? தேனி மாவட்டம்னாக்கில் வந்துட்டீங்க. ஏன் கேட்குறோம்னா, போகிற வழியில் ஒரு புற்றும் ஒரு கோயில் இருக்குது. அது எங்கே இருக்கு? இருக்கா? நாகப்புற்று அம்மா கோயில் இருக்கு. உன் பையனுடைய உடம்பை நான் பார்த்தேன்.
யூரின் சம்பந்தமான ட்ரபிள் வராம உன்னை நீ காப்பாத்திக்கணும். நீர்க்கடுப்பு, ஸ்டோன் சம்பந்தமான விஷயம் வராம நீ காப்பாத்திக்கணும். ஐப்பசிக்குள்ள கல்யாண வாழ்க்கையை அமைச்சு வெற்றியாக்கி தரேன். இப்போதைக்கு 1.5 வருஷமா தொழில் வருமான சம்பந்தமான மனக்குழப்பமும் வருத்தமும் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் மாத்தி தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? விவசாயம் கை கொடுக்க. இந்தா இந்த கனியை விவசாய நிலத்துல போடு. இந்த பணத்தை என்னைய நினைச்சு கும்பிடு. கை கொடுக்கலாம் வெட்டி உண்டு. குண்டக்க மண்டக்கான்னு தக்காளியை போடுங்க போங்க. நல்லா கர்மசாமிக்கு அப்படியா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி காட்டு வந்தது யாருப்பா? வணக்கம் அண்ணாச்சி. பிள்ளை எங்க இருக்கா? கல்யாணம் முடிச்சாச்சா? கால் வந்துட்டாங்க. நீ இந்த வேளை தன்னில் சேயனை மறந்தான், நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ, ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருளு, ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள, ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா. தேனில எந்த இடம்? ஜீவ சமாதிகள் எங்கும் இருக்கிறதா? கும்பிட போவீங்களா? எல்லாரும் கும்பிட போவாங்க, நீங்க போக மாட்டீங்க. ஆனா அதுல ஏதோ ஒரு சக்தி இருக்கு இல்லைங்கிறத உங்களால தீர்மானிக்க முடியல. ஆனா சமாதி இருக்குங்கிறது உண்மை. கால் ஒன்று என்ன வேணும் இப்போ பொம்பளை பிள்ளைக்கு? பிள்ளைய வாய் திறந்து பேச வச்சு பார்த்தீங்களா? நான் ஒரு பாட்டு பாடினேன், அதை கேட்டீங்களா? ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருளு, ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா. எல்லா விஷயமும் பேசுவா, கல்யாணத்துக்கு மட்டும் பேச மாட்டா, மௌனமா இருப்பா. சரிதானா? அதுக்கு உள்ள இருக்கும் அந்தரங்கம் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியாது. ஆனா உன் காதுக்கு தெரியும், கருத்துக்கு தெரியாது. உண்மை இல்லையா? காதுக்கு தெரியும்னா அவ பேசுற வார்த்தை காதுக்கு தெரியும், ஆனா மன கருத்துக்கு தெரியாது. சரிதானா? கால் சொல்லலாம். அஞ்சனமையிடும் அம்பிகையே எம்பிரான் கொஞ்சி குலாவிடும் ரஞ்சனியே நின்னிடம். மனது கொஞ்சம் கலங்கப்பட்டிருக்குப்பா. மனதுக்குள்ள ஒரு அன்பு அலைகள், ஒரு நட்பின் பற்று மனதுக்குள் மறைந்திருக்கிறது. அந்த பற்றை அகற்றி படிப்பு தான் முக்கியம்னு நீ நினைக்கிறியே, அது போய் புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்வதை. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து மனதை திருத்தி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். காலம் யாரு எந்த நேரத்துல எப்படி பொய் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். யாரும் மறக்க முடியாது. இந்தா மகனே, உன் மரியாதை குறையாம உன் பிள்ளைகளை வாழ வைக்கிறேன். புகழோடு வாழ்வாய். நீ நினைத்தபடி ஓராண்டுக்குள் கல்யாணம் நடக்கும். கர்மசாமிக்கு திருமணம் ஆகி மன அமைதியோடு வாழவில்லையே என்ற ஏக்கம் ஒருவருக்கு இருக்கு. அது ஒரு பெண்மணி என்றே சொல்லலாம். யாரம்மா நீ? காலம் சொல்லலாம். பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தா மூணாக செய்யும் வேளையில். என்னம்மா எங்க இருக்காரத்தான்? நீ எங்க இருக்க? ஏன் அங்க போகல? உள்ள இருக்கா? நான் ஒரு பாட்டு பாடினேனே, பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக ஒன்னா இருந்தா அதை மூணாக செய்யும் வளையல். வளையெல்லாம் குறைய போட்டு சும்மா சொல்லுங்க. கருத்தை மட்டும் புரிஞ்சுக்கா, விஷயத்தை புரியாத. கால் வந்துட்டு வா. மாமனார மாமியார சாமியார ஆக்கி வைக்கும் தங்க வளையில், இது அத்த மக ரத்தின.
வாழ்க்கையை தொடங்கலாமா அல்லது நம்ம லைஃப் இப்படி தான் போய்கிட்டு இருக்குமா, நம்ம வேஸ்ட் ஆயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு விரக்தியான மனது உன் ஆள் மனதுக்குள்ள இருக்கு. இருக்கா இல்லையா? சாமி ஃபைனலா ஒரு சான்ஸ் கொடுத்து அந்த ஆளை திருத்தி நம்மளை வாழ வைக்கணும். அப்படி இல்லைன்னா குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு முடிவை இறைவரே கொடுக்கட்டும் என்ற எண்ணத்தை என்னிடம் கேட்க வந்தாய் நீ. கால் வா பாத்தியா? எண்ணிலாரும் தவத்தோனி அம்பிய சொல். உட்கார். சாதக பொருத்தம் பார்த்தீங்களா? போய் முத பார்க்கும் பொழுது பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஸ்தான பலன் சரியா இல்லைங்கிறது அவங்க சொல்லல. நீங்க எல்லாருமே எங்க ஏமாந்து போறீங்கன்னு சொன்னா, பொருத்தம் இருக்கா 9 பொருத்தம் இருக்கு, ஓகே. பொருத்தம் இருக்கா 10 பொருத்தம் இருக்கு, ஓகே. இப்படி போயிருவீங்க. ஒரு ஜாதகனுடைய ஜாதகத்தில் பாக்கியாதிபதி எங்க இருக்கான் அப்படின்னு பார்க்கணும். களத்திராதிபதி எங்க இருக்கான், லக்கணாதிபதிக்கும் அவனுக்கும் உள்ள நட்பு நிலை கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கணும். இதையெல்லாம் பார்த்த பிறகு பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். நீங்க போன உடனே பணத்தை நீட்டுவீங்க, அந்த ஜாதகத்தை நீட்டுவீங்க, பொருத்தம் பார்க்கணும். பொருத்தம் இருக்குமா, போ, சந்தோஷமா இரு, முடிஞ்சு போச்சா? அதுதான் விஷயம். இனத்தை பார்க்கணும், பாக்கியஸ்தானத்தை பார்க்கணும். லக்கணாதிபதி சுபிட்சமா இருக்கானான்னு பார்க்கணும். லக்கணத்துக்கு களத்திர ஸ்தானத்துக்கு உரிய ஒரு அதிபதியாகிய கிரகம் தெளிவானதாக, தெளிந்த இடத்தில் உள்ளதாக, தெளிந்த கிரகத்தின் நோக்கம் உள்ளதாக இருக்கிறதா என்ற பற்பலனை பார்த்தால்தான் அந்த வாழ்க்கை சீராக அமையும். அப்படின்னா ஊர் ஒப்புக்கு பொருத்தத்தை பார்த்து கல்யாணம் முடிப்பிய 3ஆம் வயதுல முட்டிக்கிட்டு குனிவிய, இதுதான் நடக்கும். அப்படித்தான் உன் லைஃப் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கால்னு சொல்லலாம். நம்ம சொன்ன எவன் கேட்கான்? வா, இன்னும் ஒரு முறை அவனை சீர்திருத்தி கொண்டு வந்து சேர்க்கிறேன். சண்டை இல்லாம சமரசமா வாழ வச்சு பார்க்கிறேன். உன்னுடைய ஆள் மனதுல அவர் திருந்தாத மனிதனாக அறகுறையா இருந்து கணவன் மனைவியாக வாழ்ந்து பிள்ளை பெற்ற பிறகும் என் வாழ்க்கை இப்படி அறகுறையா இருந்தா நான் தெருவில் நிற்க வேண்டிய நிலைமை வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆழ்மன பயம் உன் உள்ளத்துல இருக்கு. இருக்கா இல்லையா? அதனால எனக்கு தெளிந்த விடை வேணும் என்பது உன்னுடைய கேள்வி. ஆவணி மாதம் 22ஆம் தேதி வரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும். எந்த வார்த்தையும் முன்னுக்கு பின் நீ பேசக்கூடாது. என்னை மட்டும் 3 முறை நீ பார்த்துக்கிட்டு உன்னை ஜெயிக்க வைக்கிற நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர. இந்தா செல்வமாயிரு மகளே.